கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் 5-6 போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டாரு அவரு. இது 5th ப்ராஜெக்ட் 6th ப்ராஜெக்ட், இந்த மீதி 4 ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டான், ஸ்ட்ரெயிட்டா 5-6 போட்டுக்கிட்டான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் 2 படம், அடுத்த வருஷம் 2 படம் அனௌன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்றோம். இவன் எல்லாம் அனௌன்ஸ் பண்றோன்னு மட்டும்தான் சொல்றான், எப்ப ரிலீஸ் பண்றோம்னு சொல்றானா பாருன்றாரு அவர். இப்படிதான் கான்வர்சேஷன் போயிருந்தது. அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்க டைரக்டரா இருக்காங்க, சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்காங்க, நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நாங்க நிறைய பேசியிருக்கோம். எப்படி உங்களுக்கு எல்லாம் டைரக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா, சினிஷே டைரக்டர் ஆயிட்டான், நம்ம ஆக முடியாதான்னு சொல்லிதான் எங்களுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சினிஷ்ட கேட்பேன், சினிஷ் ஏன் இப்பெல்லாம் நீங்க டைரக்ஷன் பண்றது இல்லை அப்படின்னா, பண்ணணுங்க அப்படின்னா. நான் விளையாட்டுக்கு கேட்டேன், சும்மா நீங்க சீரியஸா ஏதாவது பண்றாங்க. அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்பிடன்ஸ், என்ன உஷாரா இருந்தா இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா என்ன கான்பிடன்ஸ் லெவல்னு பாத்துங்க. அவ்வளவு ஒரு உஷாரான ஆளு.